வணக்கம். நான் அந்தோணி பிள்ளை அகஸ்டின், குடத்தனை 8ஆம் வட்டார பிரதேச சபை உறுப்பினர். இப்போ இந்த இடத்துல இன்றைய நாளில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து மணற்காட்டுக்கும் பொற்பதிக்கும் இடையிலான அந்த இணைப்பு வீதியில் நிற்கின்றோம். இந்த நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன், ஒரு 15 வருடங்களாக நாங்கள் இந்த வீதியை புனரமைத்து செய்துமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டிருக்கின்றோம். இதுவரையில் ஒருவராலும் இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. அந்த விடயத்தை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த வீதியானது பருத்தித்துறை பிரதேச சபைக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது என்னுடைய கோரிக்கையிலே நான் முன்மொழிவுகள் வைத்திருக்கிறேன். பிரதேச சபையிலையும் இந்த வீதியை முன்னுரிமைப்படுத்தி இதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் இதில் பார்க்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்தில் சுனாமி திட்டத்தினுடைய செயற்பாடுகளை செய்கின்ற போது பொற்பதியில் இருக்கின்ற மாணவர்கள் கூட மணக்காட்டில் இப்போது உயர்தரம் இருக்கிறது, அந்த மாணவர்களும் இந்த பாடசாலைக்கு வருவார்கள். மற்றது இந்த பொற்பதியும் மணக்காடும் கூடுதலாக கத்தோலிக்க மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறபடியால் அடிக்கடி எங்களுடைய பங்கு தந்தையும் கூட ஒரு திருப்பலி வைப்பதோ ஏனைய செயற்பாடுகளுக்கோ இந்த பாதையை தான் பயன்படுத்துவார். இப்போது மிகவும் மோசமாக இருக்கிறது. குறிப்பிட்ட மணக்காட்டு பகுதியிலிருந்து வருகின்ற இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாலம் அமைத்து தந்தது. இந்த முறை ஏற்பட்ட அந்த புயல் அழுத்தத்தினால அந்த பாலமும் பழுதடைந்திருக்கிறது. தயவாக கேட்டுக்கொள்கிறோம், அந்த பாலத்தையும் புனர்தானம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் தூரம், அதில் ஒரு 100-200 மீட்டர் தூரத்துக்கு ஒரு கிரவல் போட்டால் கூட இந்த இடத்துல பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அமைப்பாக எங்களுடைய பருத்தித்துறை பிரதேசத்தினுடைய போக்குவரத்து பொற்பதி இந்த போக்குவரத்து ஏற்படுகின்ற அந்த பஸ்ஸை நாங்கள் மணக்காட்டுக்குள்ளால் பொற்பதிக்கு போக சுலபமாக இருக்கும். உண்மையில் நாங்கள் இந்த பயணம் செய்வதாக இருந்தால் பொற்பதியில் இருந்து குடத்தனை சந்தி போய் ஒரு நீண்ட தூரத்தை கடக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். பிரதேச சபையோ அல்லவனா பிரதேச செயலகத்திடமும் அன்பாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களை கைவிடாமல் இந்த வீதியை அமைத்து தருமாறு வினயமாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக நாங்கள் இந்த வீதிக்கு முன்னுரிமைப்படுத்தி முதலாக நாங்கள் இந்த வீதியை முன்னுரிமைப்படுத்தி கொடுத்திருந்தோம். பலவர் இந்த திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள், இந்த வீதியை திருத்தி தாராண்டு. இதுவரையில் இன்னும் அதற்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை. இந்த இருக்கிற மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அன்பாகவும் வட்டார உறுப்பினர் என்ற ரீதியில் அன்பாகவும் பணிவாகவும் பிரதேச செயலகம், பிரதேச சபை, ஏனைய திணைக்கழகங்கள் அனைத்தும் போன்றவர்களிடம் கேட்கிறோம். யாராவது முன்வந்து இந்த வீதியை பிணைத்தருகிற பட்சத்தில் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீரும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். இந்த கிராமம் ரெண்டும் கூடுதலாக மீனவ சமூகத்தை மீன்பிடி தொழிலை மையமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனை சந்தைப்படுத்துவதற்காக வெளியிடத்தில் இருந்து வருகின்ற வியாபாரிகள், மீனை கொள்வனவு செய்பவர்கள் சுலபமாக இந்த 2 கிலோமீட்டருக்குள்ளால் வந்து எடுக்கிற அந்த சிரமத்தை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நீண்ட தூரம் 8 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்து அதை எடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கருத்தையும் நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். இந்த மீனவ சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொள்ளுமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பாலதாஸ் மணல்காட்டு கிராமத்தின் தலைவர். எங்களுடைய 17 வருட கால கோரிக்கை வந்து இந்த மணல்காடு பொற்பதி வீதியை இணைத்து தருமாறு கேட்டிருந்தோம். ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலும் இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை. வடமாட்சி கிழக்கு பிரதேசத்திலே வீதிகளுக்கான புள்ளிகளிடப்பட்ட பொழுது எங்களுடைய வீதி இரண்டாவதாக பதியப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த வீதி புனரமைப்பு செய்து தரவில்லை. எங்களுடைய மக்கள் வந்து இந்த வீதி இன்மையால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக மணல்காட்டு போக்குவரத்து என்பது மிக கஷ்டம். எங்களுக்கு பெருத்துலேருந்து மணல்காட்டுக்கு வர பஸ் வந்து பொற்பதியை இந்த பாதையை சீரமைத்து தந்தால் இது பொற்பதியால் போய் வரையக்கில்லை எங்களுக்கு சுகமாக இருக்கும். அதே மாதிரி பொற்பதி பஸ் மணல்காட்டுக்களால் போய்க்கல இந்த போக்குவரத்து என்பது மிக இலகுவாக இருக்கும். பாடசாலை பிள்ளைகள் வேறு தேவைகளுக்கு போகின்றவர்களுக்கெல்லாம் மிக இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த பாதை என்பது நீண்டகால கோரிக்கை. இந்த பாதை இன்மையால் இந்த மக்களுடைய நிறைய பிரச்சனைகள் இந்த பாதை இன்மையால் சந்திக்க வேண்டி வருகின்றது. குறிப்பாக ஒரு பாலம் அதில் இருக்கிற அந்த பாலம் கூட இப்போ ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டு ஒரு மோட்டார் பைக் வர்றது கூட கஷ்டமாக இருக்குது. மோட்டார் பைக் வராத இடத்துல இந்த வாகனங்களால் செல்வது என்பது மிக கஷ்டம். ஆகவே இந்த கிராமத்தை தற்போதுள்ள அரசாங்கம் கருத்தில் கொண்டு இது பிரதேச சபைக்குள்ளே இருக்கின்ற ரோட்டாக இருந்தாலும் பிரதேச சபைக்குள்ளால் இவ்வளோ பெரிய தொகை நிதி தங்களிடம் இல்லை என அவர் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இது ஆர்டிடிஓ இதை பொருட்படுத்தி எங்களுக்கு இந்த வீதியை செய்து தருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நீண்டகால கோரிக்கை. நாங்கள் நீண்ட காலம் இன்றைக்கி மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு 17 வருடங்களாக நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை. நாங்கள் இப்போ உயர்தர பாடசாலையாக மணல்காடு உருவாகி இருக்கிறது. உருவாகும் பொழுது இந்த பொற்பதி பிள்ளைகள் கூட இந்த மணல்காடு பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு கூட இந்த பாதை மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த பாதையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு ஒரு மக்களுடைய தேவை என்பதை நீங்கள் மனதார உணர்ந்து கொண்டு எங்களுக்கு இந்த வீதியை தாழ்வுடன் மணல்காடு கிராம மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பதிவு செய்து கொள்கின்றோம். பொற்பதி பாடசாலை என்பது தரம் 9உடன் நிறைவடைகின்றது. ஆனால் எங்களுடைய மணல்காடு பாடசாலை உயர்தர பாடசாலையாக உள்ளது. பொற்பதியில் உள்ள பிள்ளைகள் உயர்தரம் செய்வதற்காக 10 கிலோமீட்டர் தாண்டி பெருத்துறைக்கு செல்கின்ற நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வீதியை நீங்கள் புனரமைத்து தருகின்ற பொழுது 1 கிலோமீட்டருக்குள்ளே அவர்கள் மிக இலகுவாக வந்து தங்கள் கல்வியை மேற்கொள்வார்கள் என்பதையும் இந்த இடத்திலே எங்கள் அன்போடு தெரிவித்தேன்.